உனக்கு செஞ்ச அவமானத்தை நினைச்சு பார்த்தாங்க எனக்கு வர்ற கோவத்துல அப்படியே இருக்கட்டும் விட்ட. உன் நிலையில இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இவன் யார்? இவனுக்கு என்ன யோசிச்ச? இவன் ஒரு ஊடு கட்டிக்கிட்டு ஊரோட இருந்துட்டா பெரிய மனுஷனா? நீ மட்டும் ஹூன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நாளைக்கே ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு போய் உன் மேல ஒரு ஊடு எழுதி வைக்கிறேன். ஊடு மட்டும் இருந்தா போதுமா? சோத்துக்கு என்ன செய்வேன்? 4 காணி நிலம் உன் மேலேயே வைக்கிறேன். நீயும் 4 பேர் போல சந்தோஷமா வாழ்க்கை நடத்திக்கிட்டே. இவ்வளவு நேரம் நான் பேசுறது எனக்காக பேசுறேன்னு நினைக்காத. நீயே சொன்ன என்ன பார்த்த உடனே உனக்கு ஒரு பாசம் பிறக்குதுன்னு. அதே மாதிரிதான் உன்னை பார்த்த உடனே எனக்கும் பிறக்குது பாசம். அவ்வளவுதான். இத நான் சொல்றேன்னு நீ நினைக்காத. எங்க அப்ப பெருமாள் சொல்றான், அவ்வளவுதான். இந்த ஆபீசர் கிட்ட இருக்கிற 10,000 ரூபாய் காசு எனக்கு பெருசு இல்ல. என்கிட்ட இருக்கிற சொத்து எக்கச்சக்கம். அந்த 10,000 ரூபாய் தூசுக்கு சமானம். இந்த தூணு விலை பெறாது. இருந்தாலும் ஒரு வைராக்கியம். நீங்க இருங்க, நான் சொல்றேன். தம்பி மாத்திரம் அந்த 10,000 தட்டி நம்ம கையில கொடுத்துருச்சு. ஈஜி. தம்பி அவமானப்படுத்தின அந்த காளி காலி, அவன் தங்கச்சி கல்யாணம் காலி, நமக்கு யமனா வந்த அந்த ஆபீசரும் காலி. ஆக ஒரே கல்ல ஏகப்பட்டமாங்க. அதைத்தான் நான் சொல்லலாம்னு நினைச்சா நீங்க சொல்லிவிட்டீங்க. பெருமாளே, ஏன் நச்சு நச்சுன்னு உயிரை வாங்குற? இப்ப தம்பி என்ன மாட்டேன்னு சொல்லிடுச்சு. ஏன் தம்பி யோசிக்கிற? உடனே புறப்படு. உன் தொழிலுக்கு முடிவு கட்டுறதுக்கு ஒரு வகை செய்யற. இதுதான் கடைசி. புறப்படு. இன்னைக்கு காளி வீட்டுல நிச்சயதார்த்தம். கொஞ்சம் பேர் அங்க வந்திருப்பாங்க. அதுவும் அடுத்த கிராமத்துல வேற கூத்து. எல்லா பசங்களும் வீட்டை பூட்டிக்கிட்டு போயிருப்பானுங்க. புறப்படு. நீயும் வீடு வாசலோட 4 பேர் மாதிரி அந்த காளிக்கு எதிர்க்கா சந்தோஷமா வாழ்க்கை நடத்தணும். மூஞ்சில ஒத்துக்கிட்ட மாதிரியும் காணும், ஒத்துக்காத மாதிரியும் காணும். நடுக்க போய்கிட்டே இருக்கானே, என்ன ஆகுமோ ஏதாகுமோ? போய் சந்திர